கதாநாயகன் கர்ணன் ஜராசந்தன் கிட்ட எனக்கு அரசு பதவியில ஆசை இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஜராசந்தன் சகுனி கிட்டையும் துரியோதனன் கிட்டையும் எப்படியாவது இந்த வீரனை சம்மதிச்சு அரசுரிமை கொடுத்து இங்க கூட்டிட்டு வாங்க, அப்படி செஞ்சா நான் கண்டிப்பா என்னோட சேனைய உங்களுக்கு துணையா தருவேன்னு சொல்றாரு. துரியோதனனும் கர்ணனை பாக்குறதுக்கு போறாரு. நேரா கர்ணன் கிட்ட போய், நீ திரும்பவும் அங்க தேசத்தோட அரசனாகணும், இது உன்னோட மித்திரனான துரியோதனன் வேண்டுகோள்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஆனா கர்ணனும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. நான் ஒரு சாதாரண பிரஜையா இருக்கணுங்கிறது தான் என்னோட மனைவியான விஷாலியோட விருப்பமும் கூட, அத்தோட எனக்கு அரசு பதவியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனா துரியோதனனும் அதுக்கு ரொம்ப தந்திரமா, இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் சொல்றத கேளு, நீ இந்த வாட்டி என் கூட நிக்கலன்னா நான் பெரிய அதர்மத்துல போய் விழுந்துருவேன்னு சொல்லி கர்ணனோட மனசை மாத்துறாரு. கர்ணனும் வேற வழி இல்லாம துரியோதனன் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு. முடிசூடி நேரா விஷாலி முன்னாடி போய் நிக்கிறாரு. விஷாலிக்கும் இதுல துளி கூட விருப்பம் இல்ல. கர்ணன் விஷாலி கிட்ட தான் ஏன் அரசுரிமையை திரும்பவும் எடுத்துக்கிட்டாருங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் மட்டும் இந்த உதவியை இப்ப செய்யலைன்னா துரியோதனன் பெரிய அதர்ம குழிக்குள்ள விழுந்துருவாரு, அதனாலதான் நான் இதை செய்ய வேண்டியதா போயிருச்சுன்னு விஷாலிக்கு சொல்றாரு. என்ன சொன்னாலும் விஷாலிக்கு இதுல உடன்பாடு இல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்ட கர்ணன் விஷாலி கிட்ட, நான் உன்னை அங்க தேசத்துக்கு வந்து என் கூட தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ விருப்பப்பட்டா இங்கேயே என்னோட தாய் தந்தை கூடயே நீ இருக்கலான்னு சொல்றாரு. அத்தோட என் கடமையை முடிச்சுட்டு என்னோட இடமான நீ இருக்கிற இடத்துக்கு தான் நான் திரும்பவும் வருவேன்னு வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. விஷாலியும் மனமே இல்லாம அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயத்துல ஜராசந்தன் துவாரகை நோக்கி படையெடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர். உடனே பாண்டவர்களோட துணையோட ஜராசந்தன் மீது படையெடுக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா பாதி வழியிலேயே சகுனியோட திட்டங்களை தன்னோட ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிறாரு கிருஷ்ணர். உடனே ரதங்களை நிறுத்தி பாண்டவர்கள் கிட்ட, நம்ம இப்படியே போனா ஜராசந்தனை இப்போதைக்கு வெல்ல முடியாது, சகுனி ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு, அதனால நம்ம அந்தணர்களா போலான்னு முடிவு பண்றாங்க. உடனே பாண்டவர்களும் கிருஷ்ணரும் அந்தணரா மாறி ஜராசந்தன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. கிருஷ்ணர் பாண்டவர்களான பீமன் கிட்ட, உனக்கு மல்யுத்தம் தெரியும்னு எனக்கு தெரியும், நீதான் ஜராசந்தனை தோற்கடிக்க போறேன்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் ஜராசந்தன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஜராசந்தனை பீமன் போட்டிக்கு அழைக்கிறாரு. ஜராசந்தனோ இது பலி கொடுக்கிற சடங்கு, இதுல போட்டியெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணரும் சும்மா இல்லாம வெறுப்பேத்தி ஜராசந்தனை போட்டிக்கு அழைக்கிறாரு. பீமனும் ஜராசந்தனை கிருஷ்ணரோட உதவியால தோற்கடிச்சிடுறாரு. ஜராசந்தனோட உடலை 2 பாகங்களா பிரிச்சு வெவ்வேறு திசையில வீசி எறிஞ்சிடுறாரு. யாருமே அசைக்க முடியாத ஜராசந்தனை பீமன் வதைக்கிறாரு. அப்போ அங்க இருந்த சகுனி, துரியோதனன், கர்ணன் எல்லாருமே வந்திருக்கிறது கிருஷ்ணர் தான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் தோல்வியை தழுவுறாரு துரியோதனன். திரும்ப கர்ணன், துரியோதனன், சகுனி எல்லாரும் இந்திரபிரஸ்தம் போவாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு அடுத்த பதிவுல பார்க்கலாம்.